Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜூலை மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, பராபவ ஆண்டு ஆனி மாதம் 30ஆம் தேதி. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைக்கி ஆனி மாதத்தினுடைய அமாவாசை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரையிலும் மற்றும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரையிலும் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள். இன்று விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அனுஷம் மற்றும் கேட்டை. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் அலுவலக ரீதியாக நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. மேஷராசி அன்பர்களுக்கு இன்று பதவி உயர்வு, சம்பள உயர்வு மற்றும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம், இவற்றில் நல்ல ஒரு செய்தியை இன்று பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமையான இன்று வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்குவது உங்களுக்கு சிறப்பு. மேலும் மேஷராசி அன்பர்களுக்கு இன்று குடும்பத்தாருடன் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். பல நாட்களாக பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். இன்று காலை வேளையில் உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு நற்செய்தி காத்திருக்கிறது. இன்று அமாவாசை திதியாக இருப்பதனால் அன்னதானங்கள் செய்வதும் மற்றும் சிவ ஆலய வழிபாட்டை மாலை நேரத்தில் செய்வதும் உங்களுக்கு ஒரு மன திருப்தியும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் காணலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று காலை முதல் மாலை வரை அலுவலக வேலைகள் திருப்திகரமாக முடியும். இன்றைய நாளில் உங்களினுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். நீண்ட நாளாக இழுபறியில் இருந்து வந்த வழக்கு விசாரணை போன்றவற்றில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். உங்களுக்கு சாதகமான பல விஷயங்கள் நடைபெறும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் புத பகவான், 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சபலம் பெற்றிருப்பது இன்று ரிஷபராசி நேயர்களுக்கு வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றமான நாளாக அமைகிறது. செவ்வாய்க்கிழமையான இன்று மாலை நேரத்தில் ரிஷப வாகனத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்குவது நல்லது. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே மன திருப்தி ஏற்படும். ராசியில் சூரியன், சந்திரன், புதன் ஆகிய சஞ்சாரம், 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், இவர்களினுடைய சஞ்சாரம் மன திருப்தியை கொடுக்கும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில மனவேதனைகள் மாறும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல வகையான சிக்கல்கள் தீரும். உங்கள் பொருளாதாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் லாபத்தை பார்க்கக்கூடிய நாளாக அமைகிறது. இன்று மாலை நேரம் உங்களுக்கு மிகவும் உகந்தது. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று செவ்வாய்க்கிழமை அமாவாசை திதியில் வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் பைரவருக்கு தீபம் ஏற்றுவதும் சிறப்பு. கடகராசி அன்பர்களுக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சந்திரன் சில விரயங்களை கொடுக்கலாம். இன்று இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் தேவை. புதிய முயற்சிகள் மற்றும் புதிய வாக்குறுதிகள் மற்றும் ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது, இது போன்ற விவகாரங்களை நீங்கள் ஒத்திவைப்பது நல்லது. செவ்வாய்க்கிழமை அமாவாசை திதியான இன்று பசுமாடுகளுக்கு உணவளிக்கலாம். பெருமாள் ஆலய வழிபாடு இன்று உங்களுக்கு மிகவும் சிறந்தது. விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செய்து இன்று மகாவிஷ்ணு ஆலய வழிபாட்டை மேற்கொண்டால் நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடையும். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று மனதில் இருக்கக்கூடிய ஒரு சில சஞ்சலங்கள் தீரும். லாபத்தில் இருக்கக்கூடிய சூரியன், சந்திரன், புதன் இன்று வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றத்தை கொடுப்பார். சிம்மராசி அன்பர்களுக்கு தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த கவலை விலகும். அஷ்டம சனியில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன மனக்குறைகள் இன்றைய நாளில் வந்து போகலாம். மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நல்ல மன நிறைவான ஒன்றாகவே அமைகிறது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று உங்களுக்கு லாபங்களை பார்க்கலாம். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப சுமை குறையும். பல நாட்களாக இருந்து வந்த ஒருவித மன அழுத்தங்கள் தீரும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சூரியனின் சஞ்சாரம் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றங்களை பார்க்கலாம். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று நல்ல ஒரு உயர்வான நாளாகவே அமைகிறது.
லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவார். மனதிற்கு திருப்தியான ஒரு நாளாக இருக்கும். இன்று அமாவாசை திதியில் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கையை வணங்கினால் கண்டகச்சனியில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு விடுதலை கிடைக்கும். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று பல வகையான குழப்பங்கள் தீரும். சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் மருத்துவ செலவுகள் குறையும். இன்று பல நாட்களாக இருந்து வந்த மன போராட்டங்கள் விலகும். இன்றைய நாள் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த கஷ்டங்கள் தீரும். இன்று நாள் முழுவதுமே உங்களுக்கு மனதிற்கு நிறைவும் சந்தோஷமும் தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. 8ஆம் இடத்தில் சூரியன் சந்திரன் புதன் இருப்பதனால் கணவன் மனைவி இருவருக்குள் சில மனக்கலக்கங்களும் மனக்குழப்பங்களும் வந்து போகலாம். பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பயம் விலகும். உங்களினுடைய பெற்றோர்களிடத்தில் சில வாக்குவாதங்களும் இன்றைய நாளில் நீங்கள் பார்க்கலாம். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அனுகூலமாக இருந்தாலும் இன்று விருச்சிக ராசியில் இருப்பவர்களுக்கு சற்று மன சஞ்சலங்கள் ஏற்படும். பச்சரிசி தானம் செய்து சிவன் ஆலய வழிபாடு சிறந்தது. தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரம் மிகவும் உகந்ததாக அமைகிறது. 7ஆம் இடத்தில் சந்திரன் புதனுடன் இருப்பதும் 8ஆம் இடத்தில் குரு உச்சபலம் பெற்றிருப்பதும் ராசிநாதன் தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று சுப செய்திகள் காத்திருக்கிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல வகையான குழப்பங்களும் மாறும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த கவலைகள் தீரும். இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் மாலை நேரத்தில் சுப காரியங்கள் பேசுவதோ அல்லது சுப விஷயங்களில் நீங்கள் தலையிடுவதோ மனதிற்கு நல்ல ஒரு அமைதியை தரலாம். மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு மகத்தான நாளாக அமைகிறது. குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய ஒரு விதமான மன அழுத்தம் தீரும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று பல வகையான இன்னல்கள் தீரக்கூடிய நாளாகவும் இருக்கும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அனுகூலமான ஒரு நாளாக அமைத்து தருவார். அமாவாசை திதியான இன்று செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு கந்தசஷ்டி கவசம் படித்து முருகனை வணங்க கடன் பிரச்சனைகள் மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் தீரும். கும்பராசி அன்பர்களுக்கு ராசியில் ராகு 7ஆம் இடத்தில் சுக்கிரன் கேது உடன் இருப்பதனால் காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். பிரிந்த தம்பதிகள் ஒன்று கூடுவது இன்று மனதிற்கு ஆறுதலை தரலாம். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒருவித மன சோர்வு நீங்கும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு உண்டு. கும்பராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே இருக்கும். பிள்ளைகளால் மன நிறைவு உண்டு. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் புதன் அனுகூலமான ஒரு நாளாக அமைத்து கொடுப்பார். மீனராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. 4ஆம் இடத்தில் சூரியன் சந்திரன் சஞ்சாரம், ராசியில் சனியின் சஞ்சாரம் இவர்களுக்கு இன்றைய நாளில் பணப்பற்றாக்குறை தீரும். புதிய வியாபார தொடக்கங்கள் மற்றும் புதிய வாழ்க்கையில் ஒரு படி முன்னேற்றத்தை இன்றைய நாளில் காணலாம். வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அனுகூலமாக அமைகிறார். மீனராசி அன்பர்களுக்கு இன்று கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் கேத்துவினால் இன்றைய நாளில் இருக்கக்கூடிய தொழில் விருத்தி அடையும். இன்று மீனராசி அன்பர்கள் சிவன் ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளலாம். சிவனடியார்களுக்கு அன்னதானம் செய்வது சிறப்பு. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.